ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நண்டு கிரேவி பண்ண போகிறேன் செட்டிநாடு ஸ்டைலில். என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். நான் 1/2 கிலோ நண்டு வாங்கி அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டு. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, 2 தக்காளி. இந்த கிரேவிக்கு வறுத்து அரைக்கிறதுக்கான மசாலா: 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கிராம்பு உள்ள வந்துருக்கு, கசகசா. நான் ஒரு கடாயை வச்சு இப்போ வறுக்கிற ஐட்டம்லாம் வறுத்துப்போம். தனியா, சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். தீயாமல் பார்த்துங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ தேங்காவையும் இதையும் அரைச்சிப்போம் நைஸாக. அடுத்து வெங்காயம் தக்காளி வதக்கிப்போம். ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். 2 பச்சை மிளகா, ஒரு கை வெங்காயம் நல்லா வதக்குவோம். லேசாக கண்ணாடி பகுத்தில் இருப்போம். அரைக்க தான் போகிறோம். இதை கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா லேசாக வதக்கி பேஸ்ட் அரைச்சிடணும். பேஸ்ட்டாக நைஸாக இந்த இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணிப்போம். நான் அதே கடாயில் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டு வெங்காயம் போடுறேன். இந்த ஒரு 2 வெங்காயத்தில் 1 வெங்காயம் அரைச்சிக்கிட்டேன் வதக்கி. 1 வெங்காயம் தாளிச்சிருக்குது. இது லைட்டாக வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். கருவேப்பிலை கொஞ்சம் இல்லை, அதனால் நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் போட்டுங்க, வாசனையாக இருக்கும். நான் இல்லாமல் செய்கிறேன் இன்றைக்கி. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க. நல்லா வதக்குங்க. நான் இதுலேயே வீட்டுக்கு அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க இருக்குது, அதான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கார மிளகாத்தூள் தனியாத்தூள் இருந்துச்சுன்னா அது இது 1.5 டீஸ்பூனு, அது 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுங்க. அது நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. வதக்கிட்டு நண்டை தூக்கி போட்டுருவோம். கல் உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா நண்டுலேயே லைட்டாக உப்பு தன்மை இருக்கும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். 5 நிமிஷம் கழித்து கரைப்போம். அதில் இந்த தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு ஊற்றணும். ரொம்ப அதிகமாக நண்டை வேக வைக்கக்கூடாது. தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு ஊற்றணும். ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்குதுங்க. ஏற்கனவே வதக்கினதுனால அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கிரேவி ஸ்டைலில் வைக்கிறேன். இது குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. இப்போ அடுத்து நம்ம அந்த மிளகு சீரகம்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கணும். ஸ்டெப்பாக ஊற்றணும். தேங்காய் மட்டும் கடைசியில் ஊற்றணும். அவ்வளோதாங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிச்சிங்க. இப்போ தேங்காய் ஊற்றுவோம். தேங்காய் ஊற்றின பிறகு 2 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடாதீங்க.
அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அருமையான செட்டிநாட் நண்டு கிரேவி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.